அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதிய ஃபார்முலாவில் பெனாயில் காம்பவுண்ட் ரெடி பண்ணி அது எப்படி பெனாயில் தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாவில் நானும் இது வரைக்கும் நான் தயார் பண்ணினது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவையாக முதல் முறையாக இதை எப்படி வருது, இந்த ஃபார்முலாவை தயார் பண்ணால் பெனாயில் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக இந்த தொழிலுக்கு புதுசாக இருந்தால் உங்களுக்கு தேவையான நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்கும். நிறைய உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிறையா தீர்வுகள் நம்ம சேனலில் இருக்குது. என்னென்ன ரா மெட்டீரியல் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும், அதன் உங்களுக்கு இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் டிஷ்வாஷர்லாம் தயாரிக்கும் போது ஒரு நல்லா வந்திருக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள் ஆன பின்னாடி அதில் ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ப்ராப்ளங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களோடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சின்ன பீக்கரில் நாம் ஃபஸ்ட்டு அல்ஃபாக்ஸ் 200 ஒரு 20 கிராம் 20 ml எடுத்துக்கலாம். இப்போ நான் அல்ஃபாக்ஸ் 200 20 ml இந்த பீக்கரில் நான் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ 20 கிராம் நான் அதில் ஊற்றிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பீக்கர் கொஞ்சம் டிம்மாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு சரியாக தெரியல. நான் 20 கிராம் அல்ஃபாக்ஸ் 200 இந்த பீக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக இதோட ஆசிட் சிலரி, இது டிபிஎல் சிலரி, ஆசிட் சிலரி அதே அளவு 20 கிராம் இதில் எடுத்துக்கலாம். அல்ஃபாக்ஸ் 200 20 கிராம் ப்ளஸ் டிபிஎல் ஆசிட் சிலரி ஒரு 20 கிராம் இதில் நான் எடுத்திருக்கேன் இந்த பீக்கரில். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகுது மிக்ஸ் ஆகிறதுக்கு ரெண்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் சிறிய அளவில் இந்த க்ளீனிங் பொருட்கள்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பெனாயில் ஃபார்முலா போட்டிருப்பேன். அதிரடி பெனாயில், அதிரடி காம்பவுண்டு அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு ஃபார்முலாவில் நான் போட்டிருப்பேன். இப்போது பைனாயில் 40 ml இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அதிரடி பெனாயில் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒயிட் காம்பவுண்டு மூலம் பெனாயில் தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் அந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃபார்முலா தான். அது நல்ல குவாலிட்டியாக நல்ல திக்னஸ் வரும். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ இது நம்ம புதுசாக தான் இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதனுடைய இந்த காம்பவுண்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஆசிட் சிலரி 20 கிராம் சேர்த்துருக்கோம். இதில் அல்ஃபாக்ஸ் 200 20 கிராம் சேர்த்துருக்கோம். பைனாயில் 40 கிராம் சேர்த்துருக்கோம். 40 ml சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த காம்பவுண்ட் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருக்குது. பைனாயில் 20 ml, பைனாயில் 40 ml, அல்ஃபாக்ஸ் 200 20 ml. அடுத்ததான் இதில் ஆசிட் சிலரி 20 ml நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பவுலில் கொஞ்சமாக ஊற்றி செக் பண்ணி பார்ப்போம். இது எந்த அளவுக்கு திக்னஸ் வருதா
அதில் ஒயிட்னஸ் வருதா அப்படிங்கிறத இந்த பவுலில் நம்ம ஊற்றி இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது நல்ல திக்னஸ் வருது இதில். ஆனால் வந்து ஒயிட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்ல திக்னஸ் வந்திருக்குது. ஆனால் ஒயிட்னஸ் வரல. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வருது அப்படின்ட்டு. இப்போது இது வந்து திக்னஸாக தான் இருக்குது. நல்ல திக்னஸ் தான் வந்துருக்கு இதில். ஆனால் ஒயிட்னஸ் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.